வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளியான பிள்ளையாரின் கைதுக்கான காரணம், கடத்தல் வழக்கில் கைது. அரசியல் வாழ்க்கையில் தவறான தீர்மானம் மேற்கொண்ட சாணக்கியன், வெளியான காரணம். குற்றப்புலனாய்வு துறையில் முன்னிலையான கெஹலிய, தரமற்ற மனித இம்யூனோகுளோபின் இறக்குமதி தொடர்பில் விசாரணை. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க விசேட குழு, அமைச்சரவையில் பத்திரம் சமர்ப்பிப்பு. இந்தியாவுடனான ஒப்பந்தம் இந்து சமுத்திரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும், நலிந்த ஜேதிச தெரிவிப்பு. சீனா மீது 104% வரியை விதித்த அமெரிக்கா, வர்த்தக போர் ஏற்படும் அபாயம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பிலேயே சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைதுக்கான காரணங்கள் ஏதும் வெளிப்படுத்தப்படாமல் கொழும்பிலிருந்து சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பிள்ளையான் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். 7 பேரை கொண்ட குழுவே பிள்ளையானின் காரியாலயத்திற்கு சென்று அவரை கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் பிள்ளையானை மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து கொழும்புக்கு கொண்டு சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தரமற்ற இம்யூனோகுளோபின் மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல குற்றப்புலனாய்வுத்துறைக்கு வாக்குமூலம் வழங்க முன்னிலையாகியுள்ளார். இலங்கைக்கு தரமற்ற இம்யூனோகுளோபின் மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் வழக்கில் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பாக மேலும் வாக்குமூலம் அளிக்க முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். ரம்புக்வெல கைது செய்யப்படுவதற்கு முன்பு மருந்து கொள்முதல் மோசடி தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய 22 வருட அரசியலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக செயற்பட்டமையே தான் மேற்கொண்ட தவறான தீர்மானம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்களுடன் இணைந்து சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக இருந்தமை 22 வருட அரசியலில் தான் எடுத்த தவறான தீர்மானம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் கொல்லப்படும் போது அமைச்சர் விமல் ரட்நாயக்கு ராஜபக்சர்களுடனேயே பணியாற்றிக் கொண்டிருந்தார் எனவும் அவர் கூறியுள்ளார். எனவே பேசுவதற்கு எதுவும் இல்லாததற்காக தற்போதைய அரசாங்கம் சேறுபூசும் செயலை முன்னெடுக்க கூடாது என கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி அழுக்கில்லாத அரசியல் முன்னெடுக்கும் கட்சி எனவும் அனுருகுமார திசாநாயக்க முழு இலங்கையிலும் வெற்றி பெற்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியை வெற்றி பெற்றது எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவது குறித்து ஆராய்வதற்காக ஒரு குழுவொன்றை நியமிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவது மற்றும் புதிய சட்டத்தை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் ஒரு பரந்த ஆலோசனையை மேற்கொள்ளும் என அவர் தெரிவித்தார். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்து சமுத்திரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த சமுத்திரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார்.
விசேடமாக பாதுகாப்பு ஒப்பந்தங்களை எடுத்துக்கொண்டால் இந்த சமுத்திரத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவினால் இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள சுங்கவரி காரணமாக புது வருட மிகையூதியம் வழங்க முடியாது என தெரிவித்ததை அடுத்து மாத்தறை, வெலிகம, உடுகாவு பகுதிகளில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலை ஒன்றின் நிர்வாக அதிகாரி ஒருவரை சக ஊழியர்கள் நேற்று இரவு வீட்டுக்காவலில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவருட மிகையூதியம் வழங்கப்படும் வரை இங்கிருந்து நகரமாட்டோம் என போராட்டக்காரர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பூர்வாங்க கிரியைகள் மற்றும் எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வுகள் வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளன. ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்வு 50 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறவுள்ள நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வுகளில் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வரலாற்று சிறப்புமிக்க மாவைக்கந்தனின் கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ள ஈழத்தில் பல பகுதிகளிலும் புலம்பெயர் தேசத்திலும் வாழும் மக்கள் யாழ்ப்பாணத்திற்கு சென்ற வண்ணம் உள்ளனர். இந்த கும்பாபிஷேகத்தின் பல்வேறு ஆதீனங்களும் பங்கு பெற்று உள்ளனர். மேலும் நேற்றைய தினம் எண்ணெய் காப்பு சாத்தும் கிரியைகளில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் யாழ் மாவட்ட கட்டளை தளபதி கலந்து கொண்டிருந்ததுடன் இராணுவத்தினரால் அன்னதானமும் வழங்கப்பட்டிருந்தது. மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு புனருத்தாரணங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஆலயம் புதுப்பொலிவுடன் மிளிர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் காணப்படுகின்ற கட்டுக்கரை குளத்தின் கீழ் இம்முறை 3349 ஏக்கர் சிறுபோக பயிற்சியை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் கட்டுக்கரை குளத்தின் கீழ் 2025ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்படவுள்ள சிறுபோக நெற்பயிற்சிகை தொடர்பான கூட்டம் நேற்றைய தினம் மன்னார் உயிலங்குளத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர், வதிவிட முகாமையாளர், விவசாய விரிவாக்கல் பணிப்பாளர், கட்டுக்கரை குளத்தின் திட்டமிடல் விவசாய அமைப்பு, கமநல சேவை அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டதுடன் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. இந்த வருடம் பெரிய மற்றும் சிறிய நீர்ப்பாசனத்தை உள்ளடக்கியதாக 31,275 ஏக்கர் நிலத்திற்கு 10:1 என்ற அடிப்படையில் 3,349 ஏக்கர் என்ற அளவில் சிறுபோக பயிற்சியை அனுமதிப்பது என குறித்த கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கட்டுக்கரை குளத்தின் நீரளவு 30,982 அடி நீர் காணப்படுகின்ற அதேவேளை 3 அங்குலம் அளவில் நீர் பாய்ந்து வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுபோக பயிற்சியை கருத்தில் கொண்டு கட்டாக்காலி மாடுகளை தடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் சிறுபோக விவசாயத்தை முன்னெடுக்கும் விவசாயிகள் வேலியடைத்து பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறித்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மன்னார் குஞ்சுக்குளம் அருவியாறு சுற்றுலா வலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சுக்குளம் கிராமத்தில் அருவியாற்று பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அருவியாறு சுற்றுலா வலயம் நேற்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது அருவியாறு சுற்றுலா வலய பெயர் பலகை திரை நீக்கம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொங்கு பாலமும் திறந்து வைக்கப்பட்டது. மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சுக்குளம் பகுதியில் வடக்கு மற்றும் நாட்டின் பல பாகங்களிலிருந்து புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் நாளாந்தம் சுற்றுலா பயணிகள் தொங்கு பாலம் மற்றும் அருவியாறு ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக வருகை தரும் நிலையில் அருவியாறு சுற்றுலா வலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆபாச காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை இணையதளத்தில் பதிவேற்றிய சம்பவங்கள் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் வடமேற்கு மாகாண கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபாச காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் வழியாக அனுப்பி அவற்றை விநியோகிப்பதாக மிரட்டி 2,22,000 ரூபாவை கப்பமாக பெற்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வடமேற்கு மாகாண கரணி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் நேற்று கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பன்னிப்பட்டியவை சேர்ந்து 29 வயதுடையவர் என காவல்
காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வடமேற்கு மாகாண கணனி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து நேற்றைய தினம் ககதுடுவ பகுதியில் வைத்து மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் பண்டாரகம பகுதியைச் சேர்ந்து 32 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மாடுகளை ஏற்றிச் சென்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 20 மாடுகள் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பூவரசங்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பூவரசங்குளம் சந்தியில் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினர் பாரவூர்தி ஒன்றினை வழிமறித்து சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது குறித்த பாரவூர்தியில் அனுமதி பத்திரமின்றி 20 மாடுகள் ஏற்றிக்கொண்டு செல்லப்பட்டமை கண்டறியப்பட்டது. அத்துடன் குறித்த பாரவூர்தியில் இருந்த மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் 20 மாடுகளையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். குறித்த மாடுகள் மல்லாவி பகுதியில் இருந்து குருநாகல் பகுதிக்கு கொண்டு செல்லப்படவிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பூவரசங்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு அரச மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்படும் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் கட்சி வேறுபாடுகளின்றி குமரி அனந்தனின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ் மொழி பற்றாளருமான குமரி அனந்தன் உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் அவரது மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தலை சிறந்த தேசியவாதியான குமரி அனந்தன் மறைவு தமிழகத்திற்கும் இலக்கிய உலகிற்கும் பேரிழப்பாகும் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். வாழ்நாள் முழுவதும் மக்கள் நலனுக்காகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் பாடுபட்டவர் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் வைத்தியர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். குமரி அனந்தனின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆகியோர் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குமரி அனந்தனின் உடலுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், விசிக தலைவர் திருமாவளவன், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் தமிழே தன் மூச்சென தமிழ் திருப்பணிக்காக வாழ்ந்திட்டு குமரி அனந்தனின் பெருவாழ்வை போற்றிடும் வகையில் அவரது திருவுடலுக்கு அரசு மரியாதையுடன் பிரியாவிடை அளிக்கப்படும் என தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முன்னதாக தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் குமரி அனந்தன் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரி திருத்தங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதோடு உலகில் மிகப்பெரிய ஏற்றுமதி நாடான சீனாவுக்கு 104% வரியை அமெரிக்க ஜனாதிபதி விதித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவின் வரிகளை எதிர்கொள்வதற்கு கூட்டணிந்து செயற்படுவதற்கு சீனா இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் 60 நாடுகள் மோசமான நாடுகளாக பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த நாடுகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் தமது பொருட்களுக்கு 1% முதல் 50% வரையான வரியை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வரிகளுக்கு பதிலடியாக விதித்து புதிய வரிகளை நீக்கிக் கொள்வதற்காக சீனாவிற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த கால அவகாசத்திற்கு அந்த வரி விதிப்பு வீதங்கள் மாற்றப்படாத நிலையில் மேலதிக வரியை சீனா மீது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்துள்ளது. தமது பொருளாதார தொலைநோக்கு செயற்பாடுகளுக்கு இந்த வரி விதிப்புகள் முக்கியமானவை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த வரி விதிப்பானது முழு அளவான வர்த்தக போருக்கு வழிகோலும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்காவின் பங்குச் சந்தைகள் செவ்வாய்க்கிழமை காலை உயர்வடைந்த போதிலும் பின்னர் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளன. சீனா மீதான மேலதிக வரிகள் விதிக்கப்பட்டுள்ளதை வெள்ளை மாளிகை உறுதி செய்துள்ள நிலையில் சில அமெரிக்கர்கள் புதிய வரி விதிப்புகளை வரவேற்றுள்ளனர். எனினும் ஏனையவர்கள் இந்த நடவடிக்கையானது பொருளாதார மந்த நிலைக்கு வித்திடும் என அச்சம் வெளியிட்டுள்ளனர். உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையில் தற்போது முரண்பாடுகள் வலுப்பெற்றுள்ள நிலையில் சீனாவில் சமூக வலைதளங்களில் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வெளியான பிள்ளையானின் கைதுக்கான காரணம் கடத்தல் வழக்கில் கைது. அரசியல் வாழ்க்கையில் தவறான தீர்மானம் மேற்கொண்ட சாணக்கியன் வெளியான காரணம். குற்றப்புலனாய்வு துறையில் முன்னிலையான கெஹலிய தரமற்ற மனித இம்யூனோகுளோபின் இறக்குமதி தொடர்பில் விசாரணை. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க விசேட குழு அமைச்சரவையில் பத்திரம் சமர்ப்பிப்பு. இந்தியாவுடனான ஒப்பந்தம் இந்து சமுத்திரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நலிந்த ஜேதிச தெரிவிப்பு. சீனா மீது 104% வரியை விதித்த அமெரிக்கா, வர்த்தக போர் ஏற்படும் அபாயம். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.